இருக்கீங்களா? நான் தான் ஐஃபோன். எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நான் தான் பைபிள். வாங்க சத்தியத்துக்குள்ள நடக்கலாம். நான் தான் வேர்ல்டு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் தான் வேர்ட் ஆஃப் காட். என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்கு. என்கிட்டயும் தான் ஃபேஸ்புக் இருக்கு. இதை ஃபேஸ் பண்ணாதான் எல்லாமே நல்லாம நடக்கும். என் பேரு ஃபெய்த்புக். விடக்கூடாது. என்னை பார், உனக்கு யோகம் வரும். என்னை பார், உனக்கு சாபம் நீங்கும். நம்பிக்கை உருவாகும். என்கிட்ட இருக்கு மேப்பை வச்சு தானே எங்கெங்கெல்லாம் போறீங்க நீங்க? ஆமா, தண்ணீர்ல போலாம், உள்ள போய் மூழ்கி சாவலாம். என்கிட்ட இருக்கு. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்கிட்ட ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டொமேட்டோலாம் இருக்கு. ஸ்விக்கில தானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. என்கிட்ட இருக்கு. மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, கர்த்தரின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நானும் பிழைப்பான். இங்க பாருங்க, இந்த பைபிள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் தான் ரீல பார்த்து தானே ஜாலியா இருக்கீங்க. என்ன தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரீல்லாம் விட மாட்டேன். நான் எப்பயுமே சத்தியம் தான். இங்க பாரு, உன்னை வாரத்துல ஒரு வாட்டி தான் பாப்பாங்க. என்ன எல்லாருமே என்னதான் கையில வச்சுன்னு இருப்பாங்க. அவங்க காலைல ஏந்துக்கும் போது என்னதான் பாப்பாங்க, நைட்டு தூங்கும் போது என்னதான் பாப்பாங்க. நான் வாரத்துல ஒரு நாள் தான். ஆனா நீ சார்ஜர் இறங்குறவன், நான் சார்ஜர் ஏத்துறவன். அந்த ஒரு நாள் ஃபுல் சார்ஜோட போவாங்க. நான் ஜாலி, என்ன கையில வச்சிருக்காங்க. எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. நான் ஓடி, நீ தப்பா காட்டுறவன். நீ தப்பா காட்டுறவன். அந்த தப்பை நான் உணர்த்துறவன். இங்க பாருங்க, நான் என்ன பார்த்தா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், போரே அடிக்காது. என்ன நீங்க டெய்லி வாசிச்சீங்கன்னா உங்க வாழ்நாள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். நித்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவேன். இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசுவான். ஆனா என் போன்லயே பைபிள் ஆப் ஏத்தி என்னையே படிக்கிறாங்க. இதோ பாருங்க, போனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நல்ல நல்ல விஷயத்துக்கு மாத்திரமே யூஸ் பண்ணணும். மற்ற நேரம்லாம் நம்ம பைபிளை படிக்கணும். அதுல வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்ன்ற வழிமுறைகள் ஃபுல்லா இருக்கு. அதனால நீங்க படிச்சு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்க.